பிரேக்கப் செய்து கொண்ட பிரஜன் சாண்ட்ரா அப்படிங்கிற தலைப்புல தான் இந்த வீடியோ இருக்க போது. என்னதான் இருந்தாலும் திவ்யா கணேஷ் இந்த மாரி ஒரு கேவலமான காரியத்த செஞ்சிருக்க கூடாது. என்ன நடந்துச்சு? ஏது நடந்துச்சு? அப்படிங்கிறத பற்றி நம்ம தெளிவாக பார்க்க வேண்டியிருக்கு. பிக் பாஸ் வரலாற்றிலேயே முதல் முறையாக ஜோடியாக இந்த பிக் பாஸ் சீசனுக்குள்ள வந்த முதல் ஜோடி பிரஜன் சாண்ட்ராவுடைய ஜோடி. முதல்ல இந்த வாய்ப்புக்காக ட்ரை பண்ணது பிரஜன் என்று சொல்லப்படுகிறது. ஆனா பிரஜன் கிட்ட சேனல் நாங்க இந்த சீசன்ல ஜோடியாக யாரையாவது உள்ள அனுப்பலாம் அப்படின்னு இருக்கோம். நீங்க உங்க மனைவி சாண்ட்ராவோட வந்தா இந்த வாய்ப்பை நாங்க உங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னதன் அடிப்படையில பிரஜன் சாண்ட்ராவை கன்வின்ஸ் பண்ணி இது நமக்கு கடவுள் கொடுத்திருக்கக்கூடிய கடைசி வாய்ப்பு, இதை நம்ம பயன்படுத்திக்குவோம் அப்படின்னு சொல்லி அவங்கள உள்ள கூட்டிட்டு வந்திருக்காரு. உள்ள வந்ததுக்கு அப்புறம் எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. ஒரு வாரம் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் ஒரு கேம் ஆடினாங்க. ஆனா விக்கல்ஸ் விக்ரம் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கேம் ஆடுறது, இவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் எமோஷனல் சப்போர்ட்டா இருந்துக்கிறாங்க, இது மத்த கண்டஸ்டன்ட்டுக்கு அன்ஃபேர் அப்படின்னு சொல்லி இவங்கள நாமினேட் பண்ணா, நாமினேட் ஆன அந்த வாரமே இவங்க 2 பேரும் சேவும் ஆகுறாங்க. அட் த சேம் டைம் ஒரு சர்ச்சையிலயும் சிக்குறாங்க. ஏன்னா பிரஜன் 2 நிமிஷம் அந்த கதவ தொறக்கிறேன். நீ வேணா உன் பொண்டாட்டிய கூட்டிட்டு வந்து உள்ள உட்கார்ந்து கேம் விளையாண்டுக்க அப்படின்னு சொல்லி விக்கல்ஸ் விக்ரம் கிட்ட பேசினது மிகப்பெரிய அளவுல சர்ச்சையாகி பிரஜனுக்கு எதிரான விமர்சனங்கள் சமூக ஊடகங்கள்ல எழுந்ததையொட்டி விஜய் சேதுபதி அவர்கள் பிரஜனை லெஃப்ட் ரைட் வாங்கியிருப்பாரு. அது மட்டும் இல்லாம பிரஜனை ஹாட் சீட்ல உட்கார வச்சு கார்ல ஏத்தி பிக் பாஸ் வீட்டுக்கு வெளியில அனுப்பி சாண்ட்ராவை கதற விட்டுருப்பாங்க. பிரஜன் திரும்ப வந்ததும் சாண்ட்ரா மயங்கி விழுகிற அளவுக்கு போயிருப்பாங்க. ஸோ மிகப்பெரிய அளவுல ஒரு பரபரப்ப பிரஜன் சாண்ட்ராவுடைய ஜோடி பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஏற்படுத்தினாங்கன்றதுல மாற்று கருத்து இல்ல. ஜோடியா இவங்க உள்ள போனது மிகப்பெரிய அளவுல ஒரு டிஆர்பி சேனலுக்கு கொடுத்துருக்கு அப்படிங்கிறது தான் மறுக்க முடியாத உண்மை. ஆனா பிரஜன் சாண்ட்ராக்கு நடுவுல இந்த வாரம் ரொம்ப சுமூகமா போகல. இவங்க 2 பேருக்கு நடுவுல பிரச்சனை அப்படிங்கிறது பத்தி எரியுது. எதனால அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரஜன் ஒரு கட்டத்துக்கு மேல விஜய் சேதுபதி அவர்கள் வச்சு ரோஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம், இது வந்து நம்ம சாண்ட்ராவோட சேர்ந்து விளையாண்டா ஒர்க் அவுட் ஆகாது. நம்ம தனித்தனியா விளையாடணும் அப்படிங்கிற ஒரு முடிவை எடுக்கிறாரு. முடிவை எடுத்தது மட்டும் இல்லாம, விஜய் சேதுபதி அவர்கள் ஒரு கேள்விய முன்வைக்கிறாரு போன எபிசோட்ல. நீங்க யாரோட துண்டிக்கணும்னு நினைக்கிறீங்க? யாரோட தொடரணும்னு நினைக்கிறீங்க? அப்படின்ற கேள்வி எழுப்புனப்ப, நான் சாண்ட்ராவோட துண்டிக்கணும்னு நினைக்கிறேன். எது? சாண்ட்ராவோட வந்து அந்த கணவன் மனைவி உறவ அவ சொல்லல. அவரு சொன்னது என்னன்னா, சாண்ட்ராவோட சேர்ந்து ஒரு கேம் ஆடுறதா எல்லாரும் சொல்றாங்கல்ல, அந்த விஷயத்த நான் துண்டிக்கணும்னு நெனைக்கிறேன். நான் சாண்ட்ரா கிட்ட இருந்து தள்ளி இருக்கணும்னு நெனைக்கிறேன்னு சொல்லிட்டு பிரஜன் சொல்றாரு. இட்ஸ் அ வெரி குட் மூவ். கணவன், மனைவி சேர்ந்து விளையாடும்போது, அது ஒரு மிகப்பெரிய அளவுல உங்களுக்கு நெகட்டிவா போது. தனித்தனியா விளையாடும்போது அவங்களுக்கான ஆதரவு கிடைக்கும். அவங்களுக்கான இண்டிவிஜுவாலிட்டி வெளியில தெரியும். அப்ப பிரஜன் எடுத்த முடிவு நல்ல முடிவு தான். ஆனா, பிரஜன் இன்னொரு தப்பையும் பண்ணிட்டாரு. என்ன பண்ணிட்டாருன்னா, நான் திவ்யா கணேஷோட தொடரணும்னு நெனைக்கிறேன்னு சொல்ட்டு, அந்த பச்சை கலர் டேக்க திவ்யா கணேஷுக்கும், ரெட் கலர் டேக்க சாண்ட்ராவுக்கும் குடுத்துட்டாரு. இதுல சாண்ட்ரா பொசெசிவ் ஆகுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா, சாண்ட்ரா வந்து யாரோ கிடையாது. அது வந்து சாண்ட்ரா வந்து பிரஜனுடைய அஃபிஷியலான தாலி கட்டிக்கிட்ட மனைவி. அவங்களுக்கு வந்து என்னடா நம்மள புறக்கணிச்சுட்டு இன்னொருத்தருக்கு வந்து கிரீன் டேக் குடுக்குறாரே! அப்படிங்கிற பொசசிவ்னஸ் வந்து உள்ளுக்குள்ள இருந்திருந்திருக்கும் போல இருக்கு. அதனால இன்னைக்கு ரொம்ப ஓரமா உட்கார்ந்து அழுதுட்டு இருந்திருக்காங்க. ஆனா அவங்க அழுததுக்கு இன்னொரு முக்கிய காரணமும் இருக்கு. அது என்னன்னு சொல்றேன். திவ்யா கணேஷ் போய் அவங்க கிட்ட காமெடி பண்ணி அவங்கள சிரிக்க வைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. என்ன அழுதுட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க காமெடி பண்ணியும் சிரிக்கல சாண்ட்ரா. அதுக்கு மாறாக நான் இப்படிதான் இருக்கேன். நான் எமோஷனலா இருக்கேன். நான் எமோஷனலா இருக்கிறத பத்தி புரிஞ்சுக்காம நீ காமெடி பண்ணிட்டு நான் ஏன் எமோஷனலா இருக்கேன்னு அங்க ஒருத்தன் உட்கார்ந்திருக்கிறான்ல பிரஜனை சொல்றாங்க. அங்க போய் கேட்டுட்டு நீ வந்திருக்கணும். நான் என்ன மூட்ல இருக்கிறேன்னு தெரியாம, ஏன் வந்து இந்த அளவுக்கு திவ்யா கணேஷ் மேல ஒரு வெறுப்ப சாண்ட்ரா கொட்டணும்? இதுக்கு முன்னாடி இருந்த வாரங்கள்ல திவ்யா கணேஷ் கிட்ட இந்த மாதிரி சாண்ட்ரா பிஹேவ் பண்ணது இல்லையே. பிரஜன் வந்து அவங்களுக்கு கிரீன் டேக் கட்டி, நான் வந்து தொடர விரும்புறேன் திவ்யா கணேஷோட அப்படின்னு சொன்னது சாண்ட்ராவுக்கு கண்டிப்பாக பொசசிவ்னஸ கிரியேட் பண்ணியிருக்கணும். அதனால தான் சாண்ட்ரா இப்படி ரியாக்ட் பண்றாங்க. இது மட்டும் காரணம் கிடையாது. சாண்ட்ராவோட லைஃப்ல போன வருஷம் டிசம்பர் மாசம் ரொம்ப ஒரு சோகமான நிகழ்வு ஒண்ணு நடந்திருக்கு. சாண்ட்ராவுடைய அப்பா பயங்கர சீரியஸா இருந்திருக்கிறாரு. அவர் வந்து டிசம்பர் மாசம் சீரியஸா இருந்து ஜனவரி மாசம் இறந்துட்டாரு. ஸோ அந்த டிசம்பர் மாசம் ஃபுல்லா அவர் சீரியஸா இருந்த அந்த நினைவலைகள் சாண்ட்ராக்கு வந்ததுனால இந்த மாதம் அவங்களுக்கு டிசம்பர் பொறந்துருச்சுன்றதுனால அவங்க மிகப்பெரிய அளவுல டிப்ரஷனுக்குள்ள போயிட்டாங்க. அவங்க போனதுக்கான ரீசன் என்னன்னா, அவங்க அப்பா தனக்கு உடம்பு முடியல. நமக்கு வந்து ஹி இஸ் நாட் வெல். நமக்கு வந்து ஏதோ பிரச்சனை நடக்க போது. நம்ம சாகப் போறோம். ஆனா நம்மள காப்பாத்துறதுக்கு நம்ம மகக்கிட்ட பணம் இல்ல. அதனால நம்ம உடம்பு முடியாம இருக்கிறோம். நம்ம சாகப் போறோம்ன்ற விஷயத்த நம்ம மகக்கிட்ட சொல்லி அவள கஷ்டப்படுத்த வேண்டாம். அப்படின்னு சொல்லி சொல்லாமயே விட்டுட்டாரு.
அது ஒரு கட்டத்தில என்ன ஆயிடுச்சுன்னா, ரொம்ப சீரியஸா போயி அவர் வந்து டெத் ஆயிட்டாரு. அதுல வந்து சாண்ட்ராக்கு வந்து ஒரு குற்ற உணர்ச்சி. நம்மளால நம்ம அப்பாவ காப்பாத்த முடியலையே! அவரு முன்னாடியே சொல்லியிருந்தா நம்ம கடன உடன வாங்கியாவது நம்ம அப்பாவ நம்ம காப்பாத்தியிருக்கலாமே! அப்படின்னு சொல்லி சாண்ட்ரா வந்து ஒரு கையறு நிலையில இருந்திருப்பாங்க போல இருக்கு. அத நெனச்சு அவங்க பயங்கரமா ஃபீல் பண்றாங்க. நம்ம அப்பா நம்மகிட்ட சொல்லாம போனது, சொல்லியிருந்தாவது நம்ம ஏதாவது பண்ணியிருக்கலாமே! அப்படிங்கிற அந்த ஒரு டிப்ரஷன். அதுக்கப்புறம் நம்மளுடைய கணவன் நமக்கு வந்து ரெட் டேக் கட்டிட்டானே! இதெல்லாம் வந்து சாண்ட்ராவ பலவிதமா வந்து ஒரு டிப்ரஷனுக்குள்ள கொண்டு போய் அவங்க பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பிக் பாஸ் வந்து கன்ஃபெஷன் ரூம்குள்ள கூப்ட்டு, "சாண்ட்ரா எதுக்காக அழுதுட்டு இருக்கீங்க? உங்களுக்கு என்ன பிரச்சனை?" அப்படின்னு கேட்டதுக்கப்புறம் இந்த கதையெல்லாம் சொல்றாங்க. "இப்படியெல்லாம் நடந்திருக்கு பிக் பாஸ் என்னோட லைஃப்ல" அப்படின்னு சொல்லி. உண்மையிலேயே கேட்கறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா மீடியால இருக்காங்க. பிரஜன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 90களில் வந்து வந்த நாடகத்துல நடிச்சு, மிகப்பெரிய அளவுல 90ஸ் கிட்ஸோடைய ஆதர்ச நாயகனா இருந்திருக்கிறாரு. அந்த ஃபேமிலில ஒருத்தர் வந்து கஷ்டப்பட்டுருக்கிறாரு. உயிருக்கு போராடி இருக்காரு. அவரோட உயிர வந்து காப்பாத்துற அளவுக்கு கூட இவங்க கிட்ட காசு இல்லாம இருந்திருக்கு. அப்படின்னு நினைக்கும்போது உண்மையிலேயே கஷ்டமா தான் இருந்துச்சு. அப்போ வந்து உண்மையிலேயே இது வந்து கடவுள் குடுத்திருக்கக்கூடிய கடைசி வாய்ப்பு. இத பிரஜனும் சரி, சாண்ட்ராவும் சரி, சரிவர பயன்படுத்திக்கணும். பிரஜன் எடுத்திருக்கக்கூடிய முடிவு கரெக்ட்டுங்க. போன வாரம் பிரஜனையும், சாண்ட்ராவையும் நம்ம வந்து தனித்தனியா பார்த்தோம். 2 பேரும் சேர்ந்தே இல்ல. பிரஜன் வந்து அந்த பட்டக்கிட்டையெல்லாம் போட்டு அந்த கெட்டப்ப மாத்தி, அந்த கேரக்டர மாத்தி, இருக்கிறவன்லாம் கிரிட்டிசைஸ் பண்ணி, "என்ன சார் வாயில என்ன" திக்குவாய் கேரக்டர்ல பண்ணும்போது கமருதீன் கேட்பான். "வாயில என்ன சார் போட்டிருக்கீங்க? துப்பிட்டு பேசுங்க சார்ன்றப்பலாம்" கூட ட்ரிகர் ஆகாம, அவர் ரொம்ப அமைதியா அந்த கேரக்டர வந்து ஹேண்டில் பண்ணியிருப்பாரு. அது பார்க்கறதுக்கு ஒரு ரசிக்கிற மாரி இருந்துச்சு. அப்போ சாண்ட்ராவும், பிரஜனும் அந்த புருஷன் பொண்டாட்டி உறவ தள்ளி வச்சுட்டு, ஒரு கேம ஆடும்போது, அது உண்மையிலேயே இன்ட்ரஸ்டிங்கா இருக்கு பார்க்கறதுக்கு. அத வந்து பிரஜன் பண்ணிட்டு இருக்காரு. சாண்ட்ராக்கு வந்து என்ன பிரச்சனை அப்டின்னா, "நீ வந்து எனக்கு புறக்கணிக்கிறேன். நீ எனக்கு வேண்டாம். நான் உன்ன தள்ளி வைக்கணுன்ற டேக்க வந்து குடுத்தது பிரச்சனை இல்ல. ஆனா, நான் வந்து எனக்கு தொடர விரும்புறேன்னு சொல்லி திவ்யா கணேஷுக்கு குடுத்தது தான் தப்பு. அது கண்டிப்பா எந்த ஒரு பெண்ணுக்கா இருந்தாலும், அது ஒரு மாரியான டிப்ரஷன வந்து உண்டு பண்ணும். ஒரு மாரி பொசசிவா இருக்க வைக்க தோணும். "டேய் விஜய் டிவி, இப்படி 2 பேரையும் உள்ள கூட்டிட்டு வந்து டைவர்ஸ வந்து குடுத்து தான் வெளில அனுப்புவாய்ங்க போல இருக்கு. டேய் பாவம்டா, பார்த்து செய்யுங்கடா. உங்களோட டிஆர்பி வெறிக்காக தயவு செஞ்சு பிரஜன், சாண்ட்ராவுடைய பெர்சனல் லைஃப்ல விளையாடிறாதீங்கடா" அப்படின்னு வந்து இவிங்கள பார்த்து நம்ம சொல்ல வேண்டியிருக்கு. கேம் வைஸ் பார்க்கும்போது பிரஜன் அவர்கள் வந்து சாண்ட்ரா கூட நம்ம சேர வேண்டாம் அப்படின்னு எடுத்திருக்கக்கூடிய முடிவு அப்படிங்கிறது வரவேற்கத்தக்கது. 2 பேரும் தனித்தனியா கேம் ஆடுனாங்க அப்படின்னா, அவங்களுடைய இண்டிவிஜுவாலிட்டி வெளிய தெரியும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்ல. அட் த சேம் டைம் நீங்க கேம் விளையாடுறேன் அப்படிங்கிற பேர்ல கிட்டத்தட்ட நீங்க 19 வருஷமா ஒண்ணா இருக்கிறீங்க. உங்கள நம்பி ஒரு இரட்ட குழந்தைகள் வெளியில அப்பாவும், அம்மாவும் இந்த கேம விளையாடி ஜெயிச்சுட்டு வருவாங்க அப்படின்னு ரொம்ப எதிர்பார்ப்போட காத்துக்கிட்டு இருக்காங்க. உங்க 2 பேருக்கு நடுவுல 19 வருஷம் வராத விரிசல் இந்த கேம்ல இந்த வாரம் வந்திருக்கு அப்படிங்கிறது உண்மையிலேயே கவனத்தில் எடுத்துக்கொள்ளக்கூடியது. இப்ப உங்களோட பெர்சனல் லைஃப்ப விட இந்த கேம் ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல. அதனால இந்த கேமுக்காக உங்களுடைய பெர்சனல் லைஃப்ப தயவு செஞ்சு தியாகம் பண்ணிடாதீங்க. 2 பேரும் ஒற்றுமையோட இருங்க அப்படிங்கிறது தான் பிரஜன் சாண்ட்ராவுக்கு நம்ம குடுக்கக்கூடிய அட்வைஸா இருக்கும். திவ்யா கணேஷ் இவங்க 2 பேருடைய பிரிவுக்கு காரணமா இருந்துருவாங்களோ அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. இந்த பிரஜன் சாண்ட்ரா விஷயத்துல ஆடியன்ஸ் ஆன நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்கள மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் எக்ஸ்க்ளூசிவ் பிக் பாஸ் அப்டேட்ஸ்க்கு மிஸ்டர் செய்யோன் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சீ யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ. பபாய்.